வணக்கம் நண்பர்களே. லெட்ஸ் கோட் 360க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு HTML டேக்னா என்ன? CSS எப்படி எழுதுறது? ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லி பேசிக்ஸ் கத்துத் தரதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்டர்வியூல நம்ம உள்ள போறோம்னு வச்சுங்களேன், HTML தெரியுதான்னு கேட்க மாட்டாங்க. ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணி காட்டுங்க. ஒரு ரெஸ்பான்சிவா ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணுங்க. ஒரு டிசைனை பார்த்து எப்படி கிரியேட் பண்ண முடியும்? இப்படிதான் கேட்பாங்க. அதனால நம்மளுடைய சேனல்ல டீச்சிங் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு HTML மட்டும் தனியா எழுதாம, ஒரு CSS மட்டும் தனியா பார்க்காம, ஒரு ப்ராஜெக்ட்டா ஒரு டெவலப்பர் எப்படி யோசிப்பாரோ, அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ட பண்ணி எண்டிங் வரைக்கும் பில்ட் பண்ண போறோம். நம்மளோட கோல் என்னன்னு சொன்னா, சும்மா வந்தோம், போனோம்னு மட்டும் கிடையாது. நம்மளே ஒரு ப்ராஜெக்ட்ட பண்ணி எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உருவாக்குறது தான். முதல்ல நம்ம என்ன உருவாக்க போறோம் என்பதை பார்ப்போம். இத பாருங்க, ஒரு அழகான கிரேடியன்ட் பேக்ரவுண்டு, கிளாஸ் எஃபெக்ட் கார்டு, இமெயில் மற்றும் பாஸ்வேர்டு இன்புட்டு, ரிமெம்பர் மீ செக் பாக்ஸு, ஃபர்கட் பாஸ்வேர்டோட லிங்க்கு, லாகின் பட்டன், சைன்அப் லிங்க்கு. மேலும் இந்த ஐகான் பாருங்கள், இந்த ஐகானை கிளிக் செஞ்சால் பாஸ்வேர்டு தெரிய ஆரம்பிக்கும். ஒன்று ஒன்றா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உருவாகுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு புது ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு லாகின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். அதில் வந்து நம்ம 3 ஃபைல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். index.html, style.css, script.js. இந்த 3 ஃபைலை பயன்படுத்தி தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம உருவாக்க போகிறோம். முதல்ல இந்த index.html ஃபைலை ஓப்பன் செய்கிறோம். இப்போ இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது விஎஸ் கோடு. இந்த விஎஸ் கோடில் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. நான் பாய்லர் பிளேட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் இருக்கு இல்லையா, இதை எடுத்து முதல்ல நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே, அதாவது கீபோர்டில் மேலே 1க்கு நியூமரிக்கில் 1ஆ நம்பர் இருக்கு இல்லையா, அது மேலே பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் இருக்கும். இதை டைப் செஞ்ச உடனே நம்ம பாய்லர் பிளேட் ஆட்டோமேட்டிக்கலாக HTML கோடை க்ரியேட் பண்ணிவிடும். அடுத்தது பேஜ் டைட்டில். இப்போ நம்ம டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஃபார்ம் போடுறோம் இல்லையா, இதுதான் அந்த டேப் ப்ரௌசரோட டேப்பில் தெரியும். இப்போது பாடி செக்ஷனை பார்க்கலாம். யூஸருக்கு என்னென்ன தெரியணுன்றது எல்லாமே பாடி செக்ஷனுக்குள்ளே தான் வரும். உதாரணத்துக்கு ஹெட்டிங், பட்டன், இன்புட் பாக்ஸ், இமேஜ், லிங்க்கு அப்படின்னு போன்ற எல்லா தகவலும் ஒரு வெப்சைட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க தகவல் எல்லாம் இந்த பாடி செக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த div class equal to login card, அதாவது div equal to card. இது நம்மளுடைய லாகின் ஃபார்முக்கு இருக்கும் முக்கியமான கண்டெய்னர். லாகின் தொடர்பான அனைத்து எலிமெண்ட்ஸும் இந்த கார்டுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்தது ஹெட்டிங். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், h2 equal to h2 வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு h2 டேக் க்ளோஸ் பண்ணுறோம். இது பேஜின் முக்கியமான ஹெட்டிங். ப்ரௌசரில் வெல்கம் பேக்னு காட்டப்படும். h2 கொஞ்சம் போல்டாக இருக்கும். அடுத்தது ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி அதில் லாகின் டாட் கண்டெயின் அப்படின்னு போடுறோம். இது ஹெட்டிங் கீழே ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் காட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் காட்டுறதுக்காக இது யூஸ் ஆகுது. யூஸருக்கு வேண்டும் என்பதற்காக இதை தெரிவிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இமெயிலோட இன்புட் வாங்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிக்கிறோம், div class equal to field. இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஃபீல்டாக இருக்கும். அதில் இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில், பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு இமெயில். இப்போது இது இமெயிலோட இன்புட் ஃபீல்டை உருவாக்குது. டைப் வந்து இமெயில். ப்ரௌசருக்கு வந்து இதோட இமெயில் ஃபீல்டு அப்படின்றது புரிஞ்சுக்கும். அந்த பிளேஸ் ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அப்படின்னு காமிக்கும். அப்போது யூசர் என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த ஃபீல்டு இமெயிலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். இந்த இன்புட் பாக்ஸில் லைட் கிரே கலரும் தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் செக்ஷன். இது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு பாஸ்வேர்ட் ரேப். இந்த கண்டெய்னருக்குள்ளே 2 விஷயங்கள் இருக்கும். ஒரு பாஸ்வேர்டு இன்புட்டு, இன்னொன்று வந்து ஐகான் ஒன்று. இன்புட் ஐடி ஈக்குவல் டு பாஸ்வேர்டு, டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு, பிளேஸ் ஹோல்டர் பாஸ்வேர்டு. அடுத்தது வந்து பாஸ்வேர்டோட இன்புட்டு. இந்த இன்புட்டில் வந்து ஐடி பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறோம், டைப் பாஸ்வேர்டு, அப்புறம் பிளேஸ் ஹோல்டரில் பாஸ்வேர்டுன்னு போட்டுருவோம். இப்போ டைப் பாஸ்வேர்டு என்பதால் யூசர் டைப் செய்யும்போது பாஸ்வேர்டு மறைக்கப்படும். உதாரணத்துக்கு 1 2 3 4 5 ஏபிசி இப்படின்னு போடுறோன்னு வச்சுங்க. அதை டைப் செஞ்சோடனே ப்ரௌசரில் டாட் 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 இல்லைனா ஆஸ்ட்ரிக் 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 அப்படி தான் தெரியும். இந்த ஐடி ஆட்ரிபியூட் வந்து பாஸ்வேர்டு. இதில் வந்து ஐடி மிகவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இந்த ஐடியை பயன்படுத்தி தான் அந்த பாஸ்வேர்டு ஃபீல்டை கண்டுபிடிக்கும். பிறகு அதே பயன்படுத்தி பாஸ்வேர்டு ஷோ பண்ணணுமா ஹைட் பண்ணணுமா அப்படின்றதையும் நம்ம செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
சில டைம் இந்த ஐடியை வச்சு கூட நம்ம சிஎஸ்எஸ் கூட நம்ம எழுதுவோம். அப்புறம் ஸ்பேன் ஈக்குவல் டு அந்த ஐகான் வந்து ஸ்பேன் ஐடி ஈக்குவல் டு டாகிள் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ இமோஜி போட்டு ஸ்பேனில் தான் முடிக்கிறோம். இது ஒரு சாதாரண ஐ இமோஜி. இதற்கு ஐடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ஐடியை பயன்படுத்தி யூசர் கிளிக் செய்யும்போது பாஸ்வேர்டை ஷோ மற்றும் ஐடி செய்யணும். அப்புறம் ரிமெம்பர் மீ செக்ஷனுக்கு வரும். இதில் வந்து டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு ரோ அப்படின்றோம். இந்த ரோ வந்து 2 விஷயத்துக்கு இருக்கும். இந்த இந்த ரோக்குள்ளே 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து ரிமெம்பர் மீ செக் பாக்ஸு, அப்புறம் பாஸ்வேர்ட் லிங்க்கு. இவை ரெண்டும் ஒரே வரியில் அலைன் செய்யும் இந்த டிவ் பயன்படுது. டேபிளில் ஒரு ஐடி லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் இன்புட் வந்து டைப் இன்புட் போட்டு செக் பாக்ஸ் அதுக்குள்ளே ரிமெம்பர் மீன் போடுறோம். இது செக் பாக்ஸ் உருவாகுது. யூசர் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்தால் அவருடைய லாகின் தகவல் ப்ரௌசருக்கு ரிமெம்பர் செய்ய பேக்எண்ட் மூலமாக பயன்படுத்தலாம். அடுத்தது ஃபர்காட் பாஸ்வேர்டு லிங்க்கு. ஹெச்எஃப் போட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டு இந்த கிளிக் செய்யும்போது இதை கிளிக் செய்யக்கூடிய லிங்க்கு இப்போது ஹெச்எஃப் ஈக்குவல் டு ஹேஷ்னு இருப்பதால் இந்த பேஜுக்கு எதுவும் செல்லாது. இது எந்த பேஜில் போய் லேண்ட் ஆகணும் அப்படின்ற தகவல் இந்த ஹெச்எஃப் மூலிமா கொடுப்போம். இப்போதைக்கு நம்ம ஹேஷ்னு போட்டிருக்கிறதுனால அது எந்த பேஜுக்கும் லேண்ட் ஆகாது. பிறகு வந்து ஃபர்காட் டாட் பாஸ்வேர்ட், ஃபர்காட் டாட் HTML அல்லது பாஸ்வேர்ட் ரிகவரி பேஜ் எதனா வேணாலும் உருவாக்கிக்கலாம். அடுத்தது லாகின் பட்டன். இந்த லாகின் பட்டன் பார்த்திங்கன்னா இந்த லாகின் பட்டன் உருவாகுது. பட்டன் போட்டு லாகின் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லாகின் பட்டன் ஒன்றும் பண்ண ஆக்ஷன் கிடையாது. பிறகு நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்டை பயன்படுத்தி இந்த பட்டனுக்கு உண்டான லாஜிக்கை எழுத முடியும். அப்புறம் சைன்அப் செக்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ நாட் ஹேவ் எனி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ஹெச்எஃப் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அக்கௌண்ட் இல்லாத யூசர் இந்த மெசேஜ் காட்டப்படும். அவங்க வந்து இதில் சைனப்பில் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்தோம். அடுத்தது வந்து சிஎஸ்எஸ்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லாஜிக் பிரகாரம் லிங்க்னு போட்டுட்டு அதோட ஸ்டைல் ஷீட் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான ஃபாண்ட்டை வந்து நம்ம கூகுள் ஃபாண்ட்லேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிடிஎன்ஏ வச்சு இதில் போட்டுடுறோம். நமக்கு தேவை நான் வந்து சூஸ் பண்ணது பாப்பின்ஸு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். செலக்டரில் மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங், பார்டர் பாக்ஸ், ஃபாண்ட் ஃபேமிலி, பாப்பின்ஸ், சான்ஸ் சரீஃப் போட்டுக்கிறேன். முதல்ல இந்த ஸ்டார் பாருங்கள், இது யூனிவர்சல் செலக்டர். வெப்சைட்டில் இருக்கும் எல்லா எலிமெண்ட்டுக்கும் இது அப்ளை ஆகும். ஒரு எலிமெண்ட்டு வெளியில் இருக்கும் இடைவெளி மார்ஜின்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு வெளியில் இருக்க இடைவெளி. ப்ரௌசர் தானாக கொடுக்குற மார்ஜினை இது ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது பேடிங் கொடுக்குறோம். இந்த பேடிங் வந்து ப்ரௌசர் கொடுக்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் இருக்கிற இடைவெளி, அதை இது ரீசெட் பண்ணிடும். பாக்ஸ் சைசிங். பாக்ஸ் சைசிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. இது போட்டால் வித்து கால்குலேட் பண்ணும்போது பேடிங் பார்டர் எல்லாம் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். அதனால் லே அவுட் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி. இது நமக்கு வந்துட்டு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பாப்பின்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த பாப்பின்ஸ் இல்லைன்னா ப்ரௌசர் தானாகவே சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கும். இப்போ சேவ் பண்ணால் இதில் ரொம்ப மாற்றம்லாம் தெரியாது. ஆனால் பேக்ரவுண்டில் ப்ரௌசர் கொடுத்துருந்த டிஃபால்ட் ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். அடுத்தது பாடி ஸ்டைலிங்கு. பாடியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, ஃப்ளெக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டென்ட், சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் போகிறோம். அலைன் ஐட்டம் சென்டர், ஹைட்டு 100 VH, பேக்ரவுண்டு லீனியர் கிரேடியன்ட். அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே எஃபெக்ட்ஸ் என்னதுக்குன்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அலைன் பண்ண ஈஸியான மெத்தடு. சிஎஸ்எஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இது தான். நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு. எலிமெண்ட்டை லெஃப்ட் ரைட்டில் நடுவில் வைக்கிறது. அலைன் ஐட்டம் சென்டர், இது மேலே கீழே நடுவில் வைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஹைட்டு வந்து VH கொடுத்துருக்கோம், 100 VH. VHன்னு சொன்னால் வியூ போர்ட் ஹைட்டு. 100 VHன்னா ப்ரௌசர் ஸ்க்ரீன் முழுசும், ப்ரௌசர் ஸ்க்ரீன் முழு ஹைட்டையும் யூஸ் பண்ணுன்னு அர்த்தம். பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட், ஒரே கலரை கொடுக்காம கலரை மிக்ஸ் பண்ணி கிரேடியன்ட் எஃபெக்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்கோம். இது மாடர்ன் எஃபெக்ட். இது வெப்சைட்டு மாடர்ன் லுக் கொடுக்கும். இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மாறி இருக்கும். லாகின் கார்டுக்கு ஸ்டைல் கொடுக்கலாம்.
வித்து 380 பிக்சலு. கார்டு எவ்வளோ அகலம் இருக்கணும்னு சொல்கிறோம். அடுத்தது பேடிங் வந்து 40 பிஎக்ஸு. இது வந்து கார்டுக்கு உள்ளே இருக்க ஸ்பேஸை க்ரியேட் பண்ணும். பேடிங் இல்லைன்னா கண்டென்ட் பார்டரில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். பார்டர் ரேடியஸ் 20 பிக்ஸு. கார்னர் ரவுண்டாக பண்ணுது. வேல்யூ அதிகமாக இருந்தால் கார்னர் இன்னும் ரவுண்டாக ஆகும். அடுத்தது பேக்ரவுண்ட் வந்து RGBA 255 0.15. RGBனா ரெட்டு க்ரீன் ப்ளூ ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது டிரான்ஸ்பரன்சி. 0.15னா கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்புறம் கிளாஸ் எஃபெக்ட்டு ட்ராப் ஃபில்டர் பிளரு 15 பிக்ஸு. இதுதான் கிளாஸோமார்ஃபிசம் டிசைனோட மெயின் ப்ராப்பர்ட்டி. கார்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பிளர் ஆகும். இதனால் கிளாஸ் மாதிரி தெரியும். அது டெக்ஸ்ட் ஈக்குவல் டு #FFF. கார்டுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் ஒயிட்டாக மாறும். இப்போ ஷேடோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். பாக்ஸ் ஷேடோ ஈக்குவல் டு 0.8 பிக்ஸு 20 பிக்ஸு RGBA 000 0.2. கார்டுக்கு பின்னாடி ஒரு சாஃப்ட் ஷேடோ வரும். இது கார்டு மேலே தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். இப்போது சேவ் பண்ணி பாருங்கள். லாகின் கார்டு ரெடியாக இருக்கும். அடுத்தது ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃபை ஸ்டைல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே சென்டருக்கு வரணும் இல்லையா? டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இப்போ ஹெட்டிங் பேராகிராஃபும் சென்டராக வரும். தனித்தனியாக எழுதாமல் கமா ஸ்பேஸ் பண்ணி 2 எலிமெண்ட்டையும் ஒரே ஸ்டைலில் அப்ளை பண்ணுறோம். இப்போ பேராகிராஃபோட மார்ஜின் வந்து செட் பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைவெளி இருக்கணும் இல்லையா? அதனால் 10 பிக்ஸு 20 பிக்ஸு. பேராகிராஃப் மேலே வந்து 10 பிக்ஸு இருக்கும், கீழே வந்து 20 பிக்ஸு இடம் கொடுக்குறோம். இப்போ இன்புட் ஃபீல்டு பார்ப்போம். டாட் ஃபீல்டு பார்த்திங்கன்னா மார்ஜின் பாட்டம் 18 பிக்ஸு. பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ். ஒவ்வொரு இன்புட் பாக்ஸு கீழே கேப் கரெக்ட் பண்ணுறோம். அப்புறம் பொசிஷன் ரிலேட்டிவ். இது எதுக்குன்னு சொன்னால் பிறகு இந்த ஐகான் இருக்கு இல்லையா, சரியான பொசிஷனில் வைக்க. இப்போது இன்புட் ஸ்டைல் கொடுக்கலாம். ஃபீல்டு இன்புட் வித்து வந்து பார்த்திங்கன்னா 100%. இன்புட் பேரண்ட் முழு வித்தையும் எடுத்துக்கும். இப்போது இன்புட் ஸ்டைல் கொடுக்கலாம். ஃபீல்டில் இருக்கிற இன்புட்டோட வித்து வந்து 100%. இப்போ இன்புட்டில் பேரண்ட்டில் முழு வித்தையும் எடுத்துக்கும். அப்புறம் பேடிங் ஈக்குவல் டு 14 பிக்ஸு. இன்புட்டில் ஹைட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ பார்டர் நன்னு கொடுத்துடலாம். ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாக பார்டர் கொடுக்கும். அந்த பார்டரை வந்து நம்ம இப்போ ரிமூவ் ஆகும். இப்போ பார்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு 10 பிக்ஸு. இன்புட்டோட கார்னர் ரவுண்டு எல்லாமே கார்னர் ரவுண்ட் ஆகும். பார்டர் ரேடியஸ் 10 பிக்ஸ் கொடுக்குறோம். இது எதுக்குன்னு சொன்னால் அந்த இன்புட்டோட கார்னர் ரவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டு RGBA. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் கொடுக்கறதுக்காக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா நன்னு கொடுத்துருவோம். இந்த இன்புட்டில் இருக்க கிளிக் பண்ணும்போது வரும் ப்ளூ பார்டர் வந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இன்புட் பாக்ஸ் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ் ஹோல்டரு. டாட் ஃபீல்டு இன்புட்டில் இருக்கிற பிளேஸ் ஹோல்டருக்கு நான் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். இன்புட்குள்ளே இருக்கிற ஒரு லைட் கலர் டெக்ஸ்ட் கிடைக்குது. அதோட கலரும் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஐகானுக்கு வரோம். டாகிள் பாஸ்வேர்ட் பொசிஷன் அப்சல்யூட். இந்த அப்சல்யூட் பொசிஷன் யூஸ் பண்ணும்போது ஐகான் பாஸ்வேர்ட் பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறோம். ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 பிக்ஸு. ரைட் சைட்லேருந்து 15 பிக்ஸு கேப் கிடைக்கும். டாப்பு வந்து 50%. ட்ரான்ஸ்லேட் ஒய் பொசிஷனில் -50. இதனால் ஐகான் சரியாக நடுவில் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஓவர் பண்ணும்போது மவுஸ் வச்சு ஓவர் பண்ணும்போது பாயிண்டர் சேஞ்ச் ஆகணும் இல்லையா? அதனால் கர்சர் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டராக மாற்றுறோம். மவுஸ் பாயிண்டர் ஹேண்ட் மாதிரி மாறும். யூஸருக்கு இது கிளிக் பண்ணலாம் அப்படின்னு புரியுது. ஒரு சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸருக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வேணும் இல்லையா? மவுஸ் ஓவர்லே ஆகும்போது இதை கிளிக் பண்ண முடியும் போல் இருக்குது, இது ஈவெண்ட் பண்ண முடியும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ரிமெம்பர் மீ. டாட் ரோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு ஸ்பேஸ் பிட்வீன் அலைன் ஐட்டம் சென்டர். ஃப்ளெக்ஸ் பாக்ஸு மீண்டும் யூஸ் பண்ணுறோம். ரிமெம்பர் மீ ஒரு பக்கமும் பாஸ்வேர்டு வந்து இன்னொரு பக்கமும் வரும். இதுக்கு வந்து கேப் வந்து 6 பிக்ஸ் கொடுக்குறோம். செக் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கேப்பு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லிங்க்கு. டாட் ரோ ஏ சைனப் ஏ வந்து கலர் ஒயிட்டு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துட்றோம். ஏன்னா இது வந்து நம்ம லிங்க் கொடுக்கறதுனால டிஃபால்ட்டாக ப்ரௌசர் என்ன பண்ணும், அது ப்ளூ கலரில் மாற்றும்.
அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுக்குறதுனால அது நார்மலுக்காக வந்துடும். இப்போ லிங்க் கலர் வந்து ஒயிட் ஆகும், அண்டர்லைன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு பட்டனுக்கு வரலாம். இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா 100% கொடுக்குறோம். அப்போது நமக்கு ஃபுல்லாக அந்த பட்டன் முழு வித்தையும் எடுத்துக்கும். இதோட பேடிங் வந்து 14 பிக்ஸ் கொடுக்குறோம். பட்டன் கொஞ்சம் உயரமாக இருக்கும். இப்போ பார்டர் அதுக்கு ரிமூவ் பண்ணிடலாம். இதோட பார்டர் வந்து ரேடியஸ் கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த பார்டர் ரேடியஸ் 10 பிக்ஸு, கார்னர் ரவுண்டு. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கர்சர் பாயிண்டர், இதுக்கும் கர்சர் பாயிண்டர் மாற்றிக்கலாம். அது வந்து மவுஸ் வந்து ஹேண்ட் கர்சராக மாறும். இப்போ ஓவர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். பட்டன் டாட் ஓவர், பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். மவுஸ் பட்டன் மேலே ஓவர் பண்ணும்போது பட்டனோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். இது ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்கும், ஓவர் எஃபெக்டாக இருக்கும். இப்போ சேவ் பண்ணி பார்த்தோம், நல்லா தெரியுதா? அடுத்தது சைனப் மார்ஜின் டாப் 20 பிக்ஸு. சைனப் வந்து டெக்ஸ்ட் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறோம். இப்போது ரெஸ்பான்சிவ் டிசைனுக்கு வருவோம். மீடியா குறி எழுத போகிறோம். மீடியா மேக்ஸ் மைனஸ் வித்து 480 பிக்ஸு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுக்கு பேர் மீடியா குறி. மொபைல் ஸ்க்ரீன் வந்தால் மட்டும் இந்த கோடு ரன் ஆகும். அப்புறம் டாட் கார்டு ஈக்குவல் டு வித் வந்து 90%, பேடிங் வந்து 30%. லேப்டாப்பில் 380 பிக்ஸ் இந்த இருந்தால் கார்டு, மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி 90% வித் எடுத்துக்கும். அதனால் மொபைல்லையும் நல்லா தெரியும். இப்போ நம்ம வந்து HTML ஸ்ட்ரக்சரையும் CSSையும் பயன்படுத்தி ஒரு லாகின் ஃபார்ம் உருவாக்கிட்டோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், யூனிவர்சல் செலக்டர், ஃப்ளெக்ஸ் பாக்ஸு, கிரேடியன்ட் பேக்ரவுண்டு, கிளாஸோமார்பிசம் எஃபெக்ட்டு, இன்புட் ஸ்டைலிங், பட்டன் ஓவர் எஃபெக்ட்டு, ரெஸ்பான்சிவ் டிசைன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாவாஸ்கிரிப்டை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து HTML பார்த்தோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா CSS யூஸ் பண்ணோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்டு இருக்குது இல்லையா, இதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது அது டாட் 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 அப்படின்னு தான் தெரியும். சில நேரங்களில் யூசர் வந்து தப்பான பாஸ்வேர்டு டைப் பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணியிருக்க பாஸ்வேர்டு கரெக்டு தானே செக் பண்ணுறதுக்காக இந்த ஐகான் வைப்போம். இதை கிளிக் பண்ணும்போது பாஸ்வேர்டு தெரியும், மறுபடியும் அதை கிளிக் பண்ணும்போது பாஸ்வேர்டு மறையும். இந்த ஃபீச்சரை ஜாவாஸ்கிரிப்டை பயன்படுத்தி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் புதுசாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு லைனும் அது ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கான்ஸ்ட்ங்கிறது ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுற கீவேர்டு, PWDங்கிறது பாஸ்வேர்டோட ஷார்ட் ஃபார்மு. நீங்கள் வேறு பேரும் வச்சுக்கலாம், ஆனால் மீனிங் இருக்கிற பேராக வச்சா கோடை படிக்க ஈஸியாக இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் HTMLோட பேசணும் இல்லையா, அதுக்கு டாக்குமெண்ட் மூலம் தான் பேசுவோம். கெட் எலிமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி பாஸ்வேர்டு. இதோட மீனிங் என்னென்னா, ஐடி பாஸ்வேர்டு இருக்கிற எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி எனக்கு கொடு. நம்ம HTMLல இது நினைவு இருக்குதா, இன்புட் ஐடி ஈக்குவல் டு பாஸ்வேர்டு, டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இது இன்புட் பாக்ஸை கண்டுபிடிச்சி PWDன்னு வேரியபிள்குள்ளே இருக்கிற ஸ்டோர் பண்ணுது. இனிமேல் PWDன்னு எழுதினா அந்த பாஸ்வேர்ட் பாக்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்தது ஐகானை செலக்ட் பண்ணணும். இதனால் மீண்டும் இந்த டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணுறோம். இந்த தடவை டாகிள் பாஸ்வேர்டு ஐடி இருக்கிற எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். நம்ம HTMLல அது என்ன, ஸ்பேன் ஐடி ஈக்குவல் டு டாகிள் பாஸ்வேர்டு அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஜாவாஸ்கிரிப்டுக்கு இந்த ஐகானும் தெரியும். இப்போ யூசர் கிளிக் பண்ணும்போது லிசன் பண்ணணும் இல்லையா, அப்போ டாகிள் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் கிளிக்கு. இது ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற மெத்தடு, பயப்பட வேண்டாம், பிரித்து புரிஞ்சுக்கலாம். ஒரு யூசர் வெப்சைட்டில் என்னென்ன செய்யலாம், பட்டன் கிளிக் பண்ணலாம், கீபோர்டில் டைப் பண்ணலாம், மவுஸை மூவ் பண்ணலாம், ஸ்க்ரோல் பண்ணலாம், இவை எல்லாமே ஈவெண்ட்டு. ஆட் ஈவெண்ட் லிஸ்னரில் என்னென்னா, இந்த எலிமெண்ட்டை கவனிச்சுக்கிட்டு இரு, யூசர் கிளிக் பண்ணால் இந்த கோடு ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஜாவாஸ்கிரிப்டில் சொல்கிறோம். கிளிக், நம்ம இந்த கிளிக்கு எந்த ஈவெண்ட்டை லிசன் பண்ணுறோம், மவுஸ் கிளிக்கு, அதாவது யூசர் ஐகானை கிளிக் பண்ணும்போது மட்டும் கோடு ரன் ஆகணும். இதுக்கு நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஆரோ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எழுதுகிற மெத்தடு வந்து ஒரு மாடர்ன் ஸ்டைலு. பிராஸுக்குள்ளே எழுதுகிற கோடு எல்லாமே யூசர் கிளிக் பண்ணும்போது ரன் ஆகணும் அப்படின்றதான் இது. பாஸ்வேர்டு ஹிடனாக இருக்கும்போது செக் பண்ணணும். இஃப் பாஸ்வேர்டு டாட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறோம், பாஸ்வேர்டு எப்போ ஹிடனாக இருக்கா, இப்போ பாஸ்வேர்டு ஹிடனாக இருக்கா, அப்படி பாஸ்வேர்டு ஹிடனாக இருந்தால் அதோட டைப் என்ன இருக்கும்,
டைப் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. அதனால் ஜாவாஸ்கிரிப்ட் செக் பண்ணுது பிடபிள்யூடி டைப் பாஸ்வேர்டாக இருக்கா, இருந்தால் கீழே இருக்கிற கோடை ரன் ஆகும். ஈக்குவல் டு என்ன யூஸ் பண்ணுறோம், இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். சிம்பிளாக சொன்னால் இரண்டும் சரியா ஒன்றா செக் பண்ணுது. toggle.text கண்டென்ட் ஈக்குவல் டு இமோஜி. பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா, அதனால் இந்த ஐஐக்காவும் சேஞ்ச் பண்ணுறோம். டெக்ஸ்ட் கண்டென்ட்னா ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறது. முன்னாடி ஐ இமோஜியாக இருந்தது, இப்போது மங்கி இமோஜியாக மாறும். யூசருக்கு பாஸ்வேர்டு விசிபிள்னு புரியும். எல்ஸ் பிளாக். இப்போது இன்னொரு சிச்சுவேஷன், யூசர் மறுபடியும் ஐ ஐக்கானை கிளிக் பண்ணுறாரு, இப்போ பாஸ்வேர்டு ஆல்ரெடி விசிபிள். அப்போது என்ன செய்யும், மறுபடியும் ஹைடு பண்ணும். இதுக்கு தான் எல்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பாஸ்வேர்ட் டைப், மீண்டும் பாஸ்வேர்டை அது மாறும். ப்ரௌசர் தானாகவே பாஸ்வேர்டை இடன் பண்ணிடும். ஐஐகான் மீண்டும் மாறுவது. டாகிள் பட்டன், டெக்ஸ்ட் பட்டன். பாஸ்வேர்டு மறைஞ்சிருக்கும், இதனால் ஐஐகான் இப்போ பாஸ்வேர்டு மறைஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், திருப்பி பழையபடியே ஐஐகானும் வந்துடும். இப்போ இதை வந்து ஆரோ ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடும். நம்மளோட லாஜிக் வந்து முழு லாஜிக் எப்படி வேலை செய்யுது, யூசர் ஐஐகானை கிளிக் பண்ணுறாரு, பாஸ்வேர்டு இடனாக இருக்கா செக் பண்ணுது. அப்படி ஆமாம் அப்படின்னு இருந்தால் டைப்பு வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கும், பாஸ்வேர்டு தெரியும். இப்போ ஐஐகான் தானாக மாறும். மறுபடியும் கிளிக் பண்ணும்போது, இந்த இமோஜி மேலே கிளிக் பண்ணும்போது அது டைப் பாஸ்வேர்டு மறையும், ஐகான் வந்து ஐயா மாறும். இதுதான் லாஜிக்கு. இந்த கான்செப்ட் லாகின் பேஜுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்யூச்சரில் பில்ட் பண்ணுற போகிற ஆல்மோஸ்ட் எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்லையும் இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். இதனால் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கோடை காப்பி பண்ணாதீங்க, டைப் பண்ணி பாருங்கள். குறைந்தது 5 தடவையாச்சும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இதனால் லாஜிக் மனசில் நல்லா பதியும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கோட் 360 சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு புது ப்ராஜெக்டோடு சந்திப்போம். ஹாப்பி கோடிங்.